பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று படுகொலை செய்த 8 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னை காவல் தெற்கு இணை ஆணையர் அலுவலகத்தில் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் அவர்களில் 3 மட்டும் திருவான்மியூர் பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அவர்களை திருவான்மியூருக்கு அழைத்து சென்றதற்கான காரணம் என்ன? என்னென்ன கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்குல 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட 8 பேரும் சென்னை தெற்கு இணை ஆணையருடைய அலுவலகத்துல ஒரு தனி ரகசியமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 3 பேரை தற்பொழுது விசாரணைக்காக வெளியில் காவல்துறை அழைத்து சென்றிருக்கார்கள். குறிப்பாக கொலைக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்கள் திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு சென்றிருப்பதாக அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது 3 பேரையும் இருசக்கர வாகனத்தை கொலைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை கைப்பற்றுவதற்காக காவல்துறை அழைத்து சென்றிருப்பதாக தகவல். தொடர்ந்து 8 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், திருவேங்கடம் என்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இந்த கொலை சம்பவத்தில் முக்கியமாக நோட்டமிட்டு இந்த கொலையை திட்டம் தீட்டி கொடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 1 வார காலமாக ஆம்ஸ்ட்ராங்குடைய நடவடிக்கைகளை இவர் ஆட்டோ ஓட்டுநர் போல் அங்கு இருந்து கண்காணித்து எந்த நேரத்துக்கு வருகிறார், எந்த நேரத்துக்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார், அதே போல அவரோடு எத்தனை பேர் வருகிறார்கள் என்ற தகவலை எல்லாம் இந்த கும்பலுக்கு அவர் அளித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது போன்று 8 பேருடைய பின்னணி என்ன என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கொலைக்கு பயன்படுத்திய இந்த இருசக்கர வாகனத்தை கைப்பற்றுவதற்காக கைது செய்யப்பட்ட 3 பேரை காவல்துறை வெளியில் அழைத்து சென்றிருக்கார்கள். இன்னும் சில மணி நேரங்கள் இந்த விசாரணை நிறைவடைந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேரும் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.